பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். திரளான கூட்டம் சிலுவை அடிவாரத்தில் இருக்கிறது. சில பெண்களும் தூரத்தில் நின்று சிலுவையில் நடக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்றைய செய்தியுடைய தலைப்பு, ஆர் யூ அட் த ஃபுட் ஆஃப் த கிராஸ்? நீ அந்த சிலுவை அடிவாரத்தில் நிற்கிறாயா என்பதுதான். அருமையானவர்களே, இந்த 48ஆம் வசனத்தை வாசியுங்கள். 48. இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்தபோது தங்கள் மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். சிலர் தங்கள் மார்பிலை அடித்துக்கொண்டு திரும்பி போனார்கள். சிலர் சினிமா அரங்கிலிருந்து வெளியே போவது போல போனார்கள். ஒரு காட்சியை பார்த்தார்கள், அவ்வளவுதான். இருதயத்தில் எந்த மாற்றமில்லை, எந்த பாரமில்லை, எந்த உணர்வும் இல்லை. சிலுவையை பார்த்து அப்படியே போய்கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, அந்த சிலுவை காட்சி பெரும்பான்மையான மக்களை எதுவுமே செய்யவில்லை. வேடிக்கை மனிதர்கள், வேதனை மனிதர்கள், மார்பில் அடித்த வேதனை மனிதர்கள், தூரத்திலிருந்து வேடிக்கை பார்த்த வேடிக்கை மனிதர்கள், இப்படியா கூட்டம் 2ஆக பிரிந்து சிலுவை காட்சியை பார்த்து நகரத்துக்குள்ளே போய்கொண்டிருந்தன. யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை. சமுதாயம் சிந்திக்கவில்லை. எருசலேம் நகரம் அன்றைக்கு சிந்திக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதை குறித்து சிந்திக்கவில்லை. காரணம் என்ன? எல்லாரும் உள்ளத்திலும் வஞ்சகம், துரோகம் இருந்தது. கொஞ்சமேனும் அக்கறை இல்லாத சமுதாயம், எதையும் சிந்திப்பதே இல்லை. ஏன் இப்படி மாறுகிறான்? ஏன் இப்படி காட்டி கொடுக்கிறான்? ஏன் திசை மாறி போகிறான்? ஏன் வஞ்சகமாய் பேசுகிறான்? எருசலேம் சிந்திக்கவில்லை. நேற்று வரை கூட இருந்த யூதாஸ் இன்றைக்கு ஏன் காட்டி கொடுத்தான்? ஒரே ஒரு காரணம் சொல்லுகிறோம், வெளிப்படையான ஒரு காரணம் ஒன்று. என்ன காரணம் சொல்லுங்கள்? 30 வெள்ளி காசு. அருமையானவர்களே, சிலுவை சரித்திரத்தை நீங்கள் ஆழமாக பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையோடு ஒட்டி பாருங்கள், எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பாருங்கள். பிரியமானவர்களே, என்னுடைய வழி, நான் உங்களை சத்தியத்தை மாத்திரமல்ல சமுதாயத்தின் வழியாகவும் நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இன்றைய அரசியல் பாதையிலும் நீங்கள் கிறிஸ்தவர்களாக நடக்க வேண்டும் என்று உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். பரலோகம் போவது மாத்திரமல்ல, இந்த பூமியையும் பரலோகமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களை நான் அழைத்து செல்கிறேன். ஆகையினால் நீ கவனமாய் கேட்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அருமையானவர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக எல்லா ஜனங்களும் ஓங்கி சத்தம் விட்டார்கள், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று பெரிய சத்தம். அப்பம் சாப்பிட்டவன் இவரை ராஜாவாக்க வேண்டும் என்று ஒரு நாள் வந்து, இயேசுவே உம்மை ராஜாவாக்க போகிறோம் என்று சொன்னார்களே, அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு மனிதன், வியாதி சுகமாகி துள்ளி குறித்து நடந்து போனவன், உட்கார்ந்து பல மணி நேரம் அவருடைய சத்தியத்தை கேட்டவன், வேண்டாம் இவர் பிரசங்கம், இவரை தொலைத்து விடுவோம் என்று சொன்ன பரிசேய கூட்டம், சதுசேய கூட்டம், வேத பாரகர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டார்கள். எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். இதை கீழே இயேசுவை மேலே உயர்த்தியே தீர்வோம், இந்த இயேசுவை நான் அகற்றியே தீர்வோம் என்று. என் அருமையான சகோதரனே, கிறிஸ்தவமாக பெரிய கூட்டம் எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டார்கள். சீஷர்கள் சிலுவையில் அறையும் என்று சத்தம் போட்டார்களா? யோவான் அப்படி சத்தம் போட்டானா? பேதுரு அப்படி சத்தம் போட்டானா? எல்லாரும் சத்தம் போட்டார்கள். இல்லை, பேதுரு சத்தம் போட்டானா? யோவான் சத்தம் போட்டானா? பிலிப்பு சத்தம் போட்டானா? மத்தேயு சத்தம் போட்டானா? எல்லாரும் பேசாமல் இருந்தார்கள்.
மௌனமாயிருந்தார்கள். அவர்கள் யார்? அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபை விசுவாசிகள். பேசாமல் இருப்பார்கள். எது நடந்தாலும் பேசாமல் இருப்பார்கள். எது நடந்தாலும் அமைதியாக இருக்கிற கிறிஸ்தவ உலகம். துரோகிகள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். வஞ்சகர்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். சந்தர்ப்பவாதிகள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். சத்தியத்தின் பிள்ளைகள் பேசாமல் இருந்து விட்டார்கள். அந்த சமயத்தில் திடீரென்று ஒரு மனிதன் ஓடி போகிறார். சிறைச்சாலை கதவை திறக்கிறார். பரபாஸ், உனக்கு விடுதலை. You are released today. பரபாசை உன்னை விடுதலை செய்கிறோம். எருசலேமிலே ஒரே மகிழ்ச்சி, பரபாஸ் விடுதலையானார் என்று. தீவிரவாதி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். தீவிரவாதி தைரியமாக உலாவி வருகிறான். ஏனென்றால் சத்தியம் அடைபட்டு விட்டது. சத்தியம் அடைபட்ட தேசத்திலே தீவிரவாதம் உலாவரும். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதினாலே பரபாஸ் உலாவி வருகிறார். காரணம் என்ன? சத்தியத்தை சிலுவையில் அறைந்தார்கள். இப்போது தீவிரவாதம் தேசம் எங்கும் ஊடுருவி கொண்டிருக்கிறது. பரபாஸ் அங்கும் எங்குமாக அலைகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். இப்பொழுது பாருங்கள், 160 அபேதார் வேகமாக வருகிறான். சப்ளை ரூம் கதவை திறக்கிறான். 30 பவுண்டு எடையுள்ள 35 அங்குலம் அடர்த்தி உள்ள அந்த பெரிய மரத்துண்டை எடுத்தான். யோசுவா, இங்கே வா. இயேசு வரவழைக்கப்பட்டார். அவர் மீது சிலுவை வைக்கப்பட்டது. அவர் சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவை அடிவாரத்துக்கு புறப்பட்டு விட்டார். கொல்கதா மலை அடிவாரத்துக்கு புறப்பட்டார். பேரணி புறப்படுகிறது. எந்த பேரணி? கிறிஸ்துவுக்கு விரோதமாக. கிறிஸ்துவை சிலுவையில் அடைக்க ஜனங்கள் ஆரவாரமாக போகிறார்கள். 3000 அடி நீளமுள்ள ஒரு நீண்ட பாதை நிறைய ஜனங்கள் சிலுவையில் அடையும். சிலுவையில் அறையுங்கள். ஆர்ப்பாட்டம், ஆரவாரம், கொண்டாட்டம். எருசலேம் நகரங்கள் எந்த தெருவழியாய் என் இயேசு நடந்து அற்புதங்களை செய்தாரோ, எந்த தெருவிலே இருந்து இனி பாவம் செய்யாதே, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை என்று சொன்னாரோ, அந்த தெருவழியாய் இழுத்து வரப்படுகிறார். ஜனங்கள் அவ்வளவு சீக்கிரத்திலே மாறிவிட்டார்கள். போன ஞாயிற்றுக்கிழமை ஹோசன்னா என்று பாடி மகிழ்ந்த கூட்டம், இயேசுவை புகழ்ந்த கூட்டம். இந்த வாரத்திலே சிலுவையில் அறையும். சிலுவையில் அறையும். போன முறை இருந்தது வேறு, இந்த முறை இருப்பது வேறு. ஜனங்கள் முற்றிலுமாக மாறுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலகத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம். His death was not an accident. அவருடைய மரணம் ஒரு விபத்து அல்ல, தற்செயலாய் நடந்தது அல்ல. இயேசுடைய மரணம் the eternal plan, ஒரு நித்திய பிதாவின் திட்டம். வெளிப்படுத்தல் 13:8. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. Before the foundation of the world, the lamb was slain. உலகம் உண்டாவதற்கு முன்பு இந்த தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு விட்டது. இதுதான் அருமையானவர்களே. உலகம் உண்டாவதற்கு முன்பே இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மனதிலே அடிக்கப்பட்டு விட்டார். அப்படியானால் சிலுவையை உண்டு பண்ணின பிறகுதான், இல்லை, சிலுவை பலியை உண்டு பண்ணின பிறகுதான் கடவுள் உலகத்தையே படைத்தார். இப்போது ஒரு பஸ்ஸிலே போய் ஏறுகிறது வைத்துக் கொள்வோம். பொதுவாக தமிழில் அதுக்கு என்ன பெயர்? அது சரியான வார்த்தையாக எனக்கு தெரியவில்லை. உந்து என்றால் துள்ளி துள்ளி போவதுதான் உந்து. அப்படித்தான் பஸ்ஸுகள் போகின்றன. சரி, அருமையான பேர் ஊர்தி, பேர் உந்து என்று போட்டிருக்க கூடாது. அப்படி சரி, இருக்கட்டும், இலக்கணம் நமக்கு தேவையில்லை. போதாது. ஒரு பஸ்ஸில் நீங்கள் பார்த்தீர்களானால் டிரைவர் ஆசனத்துக்கு பின்னால்
ஒரு பெட்டி இருக்கும். உடனே ஒருத்தர் கேட்குறாரு, இது என்ன பெட்டி, ஒரு சிலுவை வேற போட்டிருக்க, இது என்ன கிறிஸ்தவ பஸ்ஸா, இது என்ன இப்படி இருக்குது? இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் எய்டு. அப்படின்னா இந்த பஸ் எங்கேயாவது போய் மோதினால், புளிய மரம், அந்த மரம் எங்கேயாவது மோதி காயப்பட்டால் அதில் டிஞ்சர் அதெல்லாம் இருக்குது, அதை எடுத்து ஃபஸ்ட் எய்ட் செய்து முதல் உதவி செய்து அதுக்கு பிறகு பஸ் போகும். இந்த பக்கத்து சீட்டில் சொல்கிறான், எப்பா பஸ்ஸு நேரே போகாது, புளிய மரத்தில் மோதுமா, நமக்கெல்லாம் காயம் கட்டுவாங்களாம், டிஞ்சர்லாம் ரெடியாக இருக்குதான், அதுக்கு பிறகு தான் போவான். அடுத்த சீட்டில் பஸ் புளிய மரத்தில் போய் மோத போகுதான். உடனே எல்லாரும் கீழே இறங்கி வீட்டை பார்த்து போவாங்க. தவறாக விளங்கி கொள்கிறார். ஆனால் அங்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெட்டியை அங்கே வைத்தது டிரைவருடைய தரிசனம் அல்ல, கண்டக்டருடைய தரிசனம் அல்ல. யாருடைய தரிசனம்? பஸ்ஸை உருவாக்கினுடைய தரிசனம். ஒரு பஸ்ஸை உருவாக்கின மனிதன், அவனுக்கு பஸ்ஸை மோத வேண்டும், அடிபட வேண்டும் என்றால் தரிசனம் இல்லை. அப்படி நடந்தால் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று ஒன்றை செய்து வைத்த பிறகுதான் பஸ்ஸை உருவாக்கினால் என்ன? சர்வ வல்லமை உள்ள தேவன் மனிதன் பாவம் செய்யும் பொழுதை எப்படி மீட்டு எடுக்க வேண்டும் என்ற அந்த ஃபர்ஸ்ட் எய்டு தான் சிலுவை ஆகிய அதை உண்டாக்கிய பிறகு உலகத்தை உண்டு பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, ஆபேல் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து பலி செலுத்தினான். அது அவனுக்காக. ஆபேலின் ஆட்டுக்குட்டி ஒரு தனி மனிதனுக்காக செலுத்தப்பட்ட பலி. இப்படி தனித்தனியாக மனிதன் பலி செலுத்தி கொண்டிருந்த காலம் இருந்தது. அடுத்ததாக பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிட்டார்கள். அது குடும்பத்துக்காக செலுத்தப்பட்ட பலி. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு பலி செலுத்தியது. அது பஸ்கா பலி, அது குடும்பத்திற்காக. லேவியர்கள் பலி செலுத்தினார்கள். யாருக்காக? தேசத்திற்காக. லேவியர்கள் ஆட்டை எடுத்து பலி செலுத்துவது தேசத்திற்காக. பிதாவாகிய தேவன் உலகம் உண்டாவதற்கு முன்பு ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை பலியிட்டது உலகத்திற்காக, உலகம் முழுவதற்குமாக அவரை பலியாக எடுத்த அருமையானவர்களே. ஆகவே இது தற்செயலாய் நடந்ததல்ல, தேவனுடைய ஆதி திட்டம். அவர் எப்பொழுதோ திட்டமிட்டு இந்த காரியத்தை நமக்கு நிறைவேற்றிருக்கிறார் அருமையானவர்களே. ஆகவே நீங்கள் இந்த காலை வேளையில் இந்த சிலுவையில் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை பலியிடும்போது அநேக மக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்கள் கண்கள் ஒரு முக்கியமான ஆள் அங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீர்களா? உங்களுக்கு 2 வினாடி தருகிறேன். அதை சுற்றி பாருங்கள். சிலுவையில் அங்கு முக்கியமான ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு கண்களுக்கு தெரிகிறதா? எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அதில் உனக்கு மிக முக்கியமான ஒருவர் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். யார்? சொல்லுங்கள். சிலுவையில் நீங்கள் பார்க்கிற மிக முக்கியமான ஒருத்தர் அங்கே இருக்கிறார். யாரு? நீதான். You are standing at the foot of the cross. சிலுவை அடிவாரத்தில் நின்று கொண்டிருப்பது நீங்கள் தான். நாம் தான் அவரை சிலுவையில் அடித்தோம். அங்கு பார்க்கிறீர்களா? அதனால் தான் தலைப்பிலேயே ஒரு கேள்வி, நீங்கள் சிலுவை அடிவாரத்தில் நின்று கொண்டிருந்தீர்களா என்று. இல்லை என்று சொல்ல முடியாது. நீங்களே அவரை சிலுவையில் அடித்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது. குற்றப்பத்திரிகை நம் மீது வாசிக்கப்படுகிறது. நாம் அங்கு நின்றோம். ஆனால் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம். அருமையானவர்களே, சுற்றி பார்க்கிறோம் இப்போது சிலுவையை. The people around the cross. சிலுவையை சுற்றிலுமாக ஜனங்களை பார்க்கிறோம். The Mary, the mother of Jesus, இயேசு கிறிஸ்துவுடைய தாய் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாள். மேரி மேக்டலின், மகதலேனா மரியாள் திகைத்து என்ன செய்வது அறியாமல் பார்த்து கொண்டிருக்கிறார். யோவான் தலை குனிந்து நின்று கொண்டிருக்கிறார். பேதுரு வெகு தூரத்தில் எங்கேயோ இருக்கிறார். 5000 பேர் மீனும் அப்பமும் சாப்பிட்டார்களே, அவளை எங்கே?
கூட்டத்தோடு கூட்டமாய் எங்கேயோ நிற்கிறார்கள். பர்திமையே எங்கே? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்ட பர்திமையே எங்கே? காணவில்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரிங்க, இங்கே இருக்கிறாயா? ஆண்டவருக்காக சத்தம் எழுப்ப நாம் இருக்கிறோமா? இந்த வேளையில் நாம் பார்ப்போம். அங்க இருக்கிற கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். ரெண்டாக நான் பிரிக்கிறேன். இந்த இன்னர் சர்க்கிள் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய தொடர்புடைய கூட்டம். இன்னொன்று ரட்சிக்கப்படாத மற்ற கூட்டம். முதலாவது இயேசுவோடு தொடர்புடைய கூட்டத்தை பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27. இயேசுவின் கிளையோப்பா மரியாள் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். வாசி. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் போதும். இப்பொழுது இந்த ஒரு காட்சியை பார்ப்போம். எல்லாரும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக நாம் பார்ப்பது யாரை பார்க்கிறோம்? இயேசுவின் தாயையும் பார்க்கிறோம். ஒரு சில மரியாள்களையும் அங்கு நாம் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக அதிகம் நெருக்கமானவர்கள். ஒரு புதிய உறவு, a new family, ஒரு புதிய குடும்பம் அங்கே உருவாகி இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஒருவரை ஒருவர் எப்படி அழைக்கிறோம்? பிரதர், சிஸ்டர், சகோதரர், சகோதரி என்று அழைக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு மூத்த சகோதரன். பொதுவாக என்னை போதகர் என்று அழைப்பதை விட என்னை சகோதரர் என்று அழைப்பது அதிக உறவு. அதுதான் கர்த்தர் நமக்கு அந்த உறவை உண்டு பண்ணி இருக்கிறார். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஆனால் நாம் அதை ஒரு சடங்காச்சாரமாய் சொல்கிறோம். உண்மையிலே நாம் மாய்மாலக்காரர்கள் தானே, அதனாலே நாம் அப்படி சகோதரர்களாக எண்ணுகிறது இல்லை. இந்த கட்டடத்துக்குள்ளே ஒவ்வொருவரையும் சொந்த சகோதரியாய் எண்ணுகிறீர்களா? சொந்த சகோதரனாய் நாம் எண்ணுகிறோமா? சொல்லுங்கள் அருமையானவர்களே. நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த உறவை உண்டு பண்ணி எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும் என்ற சிலுவை அடிவாரத்தில் அந்த குடும்பத்தை பார்க்கிறோம். இயேசுவுக்கு நெருக்கமான குடும்பம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 2:35. மரியாளை பார்த்து ஆண்டவர் ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறார்? சிமியோன் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தை, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும். மிகுந்த வருத்தமான செய்தி மரியாளுக்கு. உன் ஆத்துமாவில் ஒரு சஞ்சல பட்டயம் ஊடுருவும், நீ வேதனையினால் துடித்து நிற்பாய் என்று மரியாளுக்கு சொல்லப்பட்டது. இயேசுவை சுமந்ததற்காக, இயேசுவை பெற்றதற்காக, இயேசுவை வளர்த்ததற்காக அந்த தாய்க்கு பரலோகம் கொடுத்த பரிசு ஆத்துமாவை ஊடுருவி போகிற பட்டயம். அதை அந்த தாய் அதை மனதார ஏற்றுக்கொண்டாள். பொதுவாக நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது மரியாளை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவள் அவள் என்று எழுதியிருக்கும். தயவு செய்து அவர்கள் என்று வாசியுங்கள் அல்லது அவர் என்று வாசியுங்கள். இயேசுவின் தாயை அவள் என்று நாம் வாசிக்க கூடாது. இயேசுவின் தாயினுடைய உள்ளத்தை எது ஊடுருவி போகிறது? பட்டயம் ஊடுருவி போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவரை சுமக்கிறது நிமித்தமாக நம்முடைய ஆத்துமாவையும் பட்டயங்கள் ஊடுருவி போகும். நாம் பகைக்கப்படுவோம், விரோதிக்கப்படுவோம், தூஷிக்கப்படுவோம். நம்மை பலர் பலவிதமாக விமர்சிப்பார்கள். அருமையானவர்களே, என்னை இப்படி சொல்லிவிட்டார்களே, அப்படி சொல்லிவிட்டார்களே, வருத்தப்படாதீர்கள் அருமையானவர்களே. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே எதற்கும் ஆயத்தமாக இருங்கள். உங்கள் இருதயத்தை ஊடுருவி போகிற பட்டயங்களுக்கும் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் அருமையானவர்களே. இவ்விதமாக ஒரு பட்டயம் ஊடுருவி போய்விட்டது. தன் அருமை குமாரன் தன் கண்ணெதிரையே இவ்வளவு அகோர பாடுபடுவதை அந்த தாயார் தூரத்திலிருந்து கண்டார்கள். வேதனையோடு அதை பார்த்தார்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார்,
நான் சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்திருக்கிறேன். இந்து மார்க்கத்தில் இருந்து தனியாக ரட்சிக்கப்பட்டு இங்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உன் தகப்பனுடைய அன்பை இழந்து போக வேண்டியது இருக்கும். தாயினுடைய அன்பையும் இழந்து போக வேண்டியது இருக்கும். சகோதர சகோதரி அன்பை இழந்து போயிருக்கும். நல்ல குடும்ப கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட என் அருமை சகோதரனை சகோதரியே, இந்து மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு தனித்து வந்து நம்மோடு உட்கார்ந்திருக்கிற அவருடைய இருதயத்தை பட்டயங்கள் ஊடுருவி கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் உணர்வீர்களா? அவருடைய பெற்ற தாய் சொல்லுகிறார், அந்த ஆலயத்துக்கு போகாதே, எங்கள் மதிப்பை கெடுக்காதே, எங்கள் குடும்ப பெயரை கெடுத்து விடாதே, உன்னை வேலைக்குத்தானே அனுப்பினோம், உன்னை படிக்கத்தானே அனுப்பினோம், இப்படி செய்வாய் என்று நாங்கள் எண்ணவே இல்லை என்று சொல்லும்போது என்ன செய்வது என்று அறியாமல் துடித்து நிற்கிற அந்த சகோதரியுடைய இருதயத்தை பட்டயம் ஊடுருவி செல்கிறது. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவீர்களா? அவருடைய நிலைமைகளுக்காக ஜெபம் பண்ணுவீர்களா? அப்படிப்பட்ட உள்ளே வரும்போது இரு கரம் நீட்டி, என் சகோதரியே நீ சுகமாய் இருக்கிறாயா என்று கேட்கிறாயா? அலட்சியமாய் போய்கொண்டே இருக்கிறாய் அல்லவா? அவருடைய தியாகத்தை குறித்து கொஞ்சம் எண்ணி பார்க்க உனக்கு மனமே இல்லை அல்லவா? அவர்கள் பட்டயத்தை சுமந்து கொண்டு இங்கு வருகிறார்கள். நாம் சாதாரணமாய் உள்ளே வருகிறோம். அவர்களோ அநேக சமயத்தில் புருஷன்மாருடைய அனுமதி இல்லாமல் மனைவி இந்த ஆராதனைக்கு வருகிறாள். நான் பிரசங்கத்தை நீடிக்க மனமானது திக்கு அடிக்க நேரமாக ஆக வீட்டிலே கேள்வி பட்டயம் உருவப்படுமே என்று பயந்து சத்தியத்தை கேட்கிற மக்கள், உங்களுக்கோ விடுதலையாக இருக்கிறது. எவ்வளவு நேரம் சத்தியம் கேட்டாலும் ஏன் பிந்தி விட்டது உங்களை யாரும் கேட்க முடியாது. அது அவசரமாய் கை கடிகாரம் பார்ப்பது நீங்கள் தான் கடிகாரத்தை பார்த்து சீக்கிரமாய் போக வேண்டும் என்கிறீர்கள். என் அருமையான சகோதரனை சகோதரியே, பட்டயம் ஊடுருவி கொண்டிருக்கிறது. பட்டயத்தோடு உட்கார்ந்திருக்கிற சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், என் அருமையான தேவ பிள்ளையே, நீ பட்டயத்தை சுமக்க வேண்டும் என்பது தேவன் உனக்கு கொடுத்த கட்டளை. கண்ணீரோடு இந்த பட்டயத்தை சுமந்து வா, தேவன் உனக்கு ஒரு விடுதலையை தருவார். பிரியமானவர்களே, மரியாளுடைய வாழ்க்கையை எண்ணும் போது பாருங்கள், சின்னஞ்சிறு வயது 16 வயதில் துள்ளி திரிய வேண்டிய பருவத்தில் திடீரென்று ஒரு செய்தி, நீ தாயாக போகிறாய், நீ கர்ப்பவதி. எல்லா பெண்ணையும் போலும் அல்ல, வாழ்க்கை என்று ஒன்று தொடங்குவதற்கு முன்பே, வாழ்க்கை துணை என்று வருவதற்கு முன்பே மடியிலே குழந்தையை ஏந்த வேண்டிய நிர்பந்தமான நிலைமை. பட்டயம் ஆத்துமாவை ஊடுருகிறது. மரியாள் கர்ப்பவதி, திருமணம் ஆவதற்கு முன்பு கர்ப்பம், பட்டயம் ஊடுருகிறது. அதையும் சுமந்து மரியாளோ இவை எல்லாவற்றையும் குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு சிந்தனையும் பட்டயமாய் இருக்கிறது. என் அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருக்காக ஒரு தீர்மானம் எடுப்பது பட்டயமாய் இருக்கிறதா? உன் இருதயத்தை ஊடுருவி கொண்டிருக்கிறதா? வேலையை விட்டு ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று இருக்கிறேன். என் மனைவி இப்படி சொல்கிறாள், என் பெற்றோர் இப்படி சொல்கிறார்கள், ஆண்டவரோ வேலையை விட்டு வா என்கிறாரே. பட்டயம் ஊடுருவி கொண்டிருக்கிறார். எத்தனையோ தீர்மானங்கள், ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்கிறீர்கள், அதற்கு விரோதமான சூழ்நிலைகள் பட்டயம் போது வருகிறது. தெய்வ ஒத்தாசையை தேடுங்கள். பட்டயத்தை கர்த்தர் எடுக்க மாட்டார், பட்டயம் ஊடுருவி கொண்டேதான் இருக்கும். இவ்விதமான மரியாள் சிலுவை அடிவாரத்திலே வேதனையோடு நின்று கொண்டிருக்கிற ஒரு காட்சி. அடுத்தது யோவான், லூக்கா. இவர் இயேசுவுக்கு மிக அன்பான ஒரு சீசன். இப்போது அங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு அந்த சிலுவையை விட்டு வெகு போக மனமே இல்லை. ஆனால் கிட்ட போய் நிற்கவும் முடியவில்லை. அவ்வளவு பெரிய அன்பு இப்போது இல்லை. ஆனால் இயேசுவை விட்டு தூரமாய் போய்விடலாம் என்றால் அப்படி அன்பற்றவனாகவும் இல்லை. அவனது அன்பு சிலுவை அடிவாரத்திலே தூரத்திலே நிறுத்தி இருக்கிறார். அங்கிருந்து இயேசுவை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்காக ஒரு வார்த்தை சொல்லவில்லை.
இப்பொழுது ஆண்டவர் அந்த சீஷனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசியுங்கள். அதோ உன் தாய், அதோ உன் தாய் என்றார். இது நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. மரியாள் நமக்கு தாய் அல்ல. யாருக்காக கர்த்தர் சொல்லுகிறார்? யோவானை பார்த்து உனக்கு தாய். ஏன் அப்படி சொன்னார்? சிலுவையில் மரிக்க போகும்போது கூட தன் தாயை கவனிக்க வேண்டும், தன் தாய் ஆதரவற்று போய்விடக் கூடாது என்று அவ்வளவு கண்ணும் கருத்துமாய் தனக்கு அன்பாக இருந்தவனிடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். இதுவரைக்கும் தாயை கவனித்த பொறுப்பு யாருடைய பொறுப்பு? இயேசு. John had to shoulder the responsibility of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாரத்தை இப்போது யார் சுமக்க வேண்டியது இருந்தது? யோவான். இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிய குடும்பம் எது? சபை. இந்த சபையினுடைய பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? சில சமயத்தில் அங்கிருந்து நீங்கள் சொல்லுகிறீர்கள், என்ன இது, இந்த மேடையில் இப்படி இந்த பூவெல்லாம் இப்படி சரியாகவே வைக்கல, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒழுங்காக வைக்காம? யாரை பார்த்து யார் கேட்பது? யாரை பார்த்து கேட்கிறீர்கள்? இந்த மைக்கு சரியில்லை, யாரை பார்த்து கேட்கிறீர்கள்? யார் சரி செய்ய வேண்டும்? நீதானே சரி செய்ய வேண்டும், நீதானே வந்து கவனிக்க வேண்டும். என் அருமையான சகோதரனே, நமக்கே நம்முடைய பொறுப்பு தெரியவில்லை. இது யாருடைய குடும்பம்? நம்முடைய குடும்பம். ஒவ்வொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டுமே தவிர யாரை பார்த்து யார் உத்தரவிடுவது, யாரை பார்த்து யார் கேள்வி கேட்பது? அருமையானவர்களே, ஜான், look after my family. என் குடும்பத்தை பாருன்றான். ஏன்? இயேசுவுக்கு சகோதரர் இல்லையா? சகோதரர் உண்டு. ரட்சிக்கப்படாத சகோதரர்கள் அவர்கள் கையில் தன் தாயை ஒப்படைக்கவில்லை. ரட்சிக்கப்பட்ட மகனோ மகளோ இங்கே இருந்தால் நான் சொல்லுகிறேன், உன் தகப்பனை உன் தாயை கவனிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார், உன் தகப்பனை யார் கவனிக்கிறார்கள்? என்ன பதில் சொல்வீர்கள் அருமையானவர்களே? அவருக்கு வருமானம் இருக்கிறது, அவர் அவரையே பார்த்துக் கொள்வார் என்றால் வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஆகவே இந்த நாளில் ஒவ்வொரு மகளும் சிந்திக்க வேண்டும், என் தகப்பனை என் தாயை நான் கவனிக்கிறேனா? திருமணம் முடிந்ததுனாலே தகப்பனும் தாயும் உங்களுக்கு தூரமாய் போய்விட மாட்டார். பெற்றவர்கள் எப்போதும் உங்களுக்கு பெற்றவர்களே. ஆனர் தை பேரண்ட்ஸ். பெற்றோர்களை கனப்படுத்துங்கள். பெற்றோருக்கு எப்போதும் ஆதரவாயிருங்கள். அருமையானவர்கள், அந்த காரியம் நமக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தன்னுடைய தாயை யார் கையில் ஒப்படைத்தார்? யோவான், ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரன் கையில் ஒப்பு கொடுத்து என் தாயை கவனி. நான் உங்களுக்கு விசேஷமாக சொல்கிறேன், என் அருமையான வாலிப பிள்ளையே, நீ வளர்ந்து பெரியவளாக, நீ வளர்ந்து நிற்கும்போது உன் தாய் உன் அழகை பார்த்து, உன்னை கம்பீர நடையை பார்த்து, நீ அழகாயிருக்கிறாய் என்று உன்னை நேரடியாக சொல்லாவிட்டாலும் உன்னை குறித்து ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கிற தாய், உன் தகப்பன் உன்னை பார்த்து, உன் தோற்றத்தை பார்த்து, எவ்வளவு அருமையான என் மகன் என்று ஒரு கண்ணீர் வடிக்கிற தகப்பன், அவளை கண்ணீர் வடிக்க வைத்து விடாதீர்கள். வளர்ந்து பெரியவர்களாகும்போது தாயும் தகப்பனையும் மறந்து விடாதீர்கள். அருமையானவர்களே, அவளை ஆதரியுங்கள். உங்கள் சாப்பாடு கொடுக்க சொல்லவில்லை உங்களை. அவள் ஒருவேளை சாப்பாட்டிற்காக உங்களை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். எப்படி இருக்கிறீர்கள் என்று கேளுங்கள். நன்றாக இருக்கிறீர்களாப்பா? நீங்கள் கேட்கிறீர்களா? அருமையானவர்களே, விசாரியுங்கள். அருமை. ஏன் மற்ற தம்பியிடத்தில் ஒப்படைக்கவில்லை? அவர்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. ஆகையினால் இப்படி ஒப்படைத்தார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 11:28. இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகின்றன. பிரியமானவர்களே, நீங்கள் நம்புவீர்களோ நம்ப மாட்டீர்களோ, எனக்கு 2 ஊழியக்காரர்கள், ஒன்று ஜாஷ்வா, ஒன்று சாத்ராக், என்னோடு எப்படி இருக்கிறார்? இப்போது 2 தம்பிகள் என்னோடு கூட இருக்கிறார்கள். இப்போதுதான் நான் வாலிபர் பட்டாளத்தோடு நடந்து கொண்டிருக்கிறேன். எப்போதும் பெண்கள் பட்டாளமே கூட இருந்தது.
இப்போதுதான் வாலிபர் பட்டாளத்தோடு நடக்கிறேன். அருமையானவர்களே, அவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 20 சபைகளை குறித்த கவலை என்னை நெருக்குகிறது. இந்த சபைகள் எல்லாம் தேவ சாயலாக மாற வேண்டுமே என்று எனக்கு நெருக்குகிறது. அருமையானவர்களே, உங்களை வருத்தப்படுத்தாமல் என்னால் பிரசங்கம் பண்ண முடியும். நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் என்ன சொல்வீர்கள்? பாவி, சரியாக பிரசங்கம் பண்ணியிருந்தால் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து இருப்போமே, இப்போது உட்கார்ந்து தரை டிக்கெட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே பரலோகத்தில் என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அதனாலே தான் உங்களுக்கு நான் ஆழமாக பிரசங்கம் பண்ணுகிறேன், பரிசுத்தத்தை விசுவாசத்தை வளர்க்கபடியாக. அருமையானவர்களே, இப்போது எல்லா சபையும் தேவனுடைய குடும்பங்கள். அந்த குடும்பத்தை குறித்து அக்கறை எடுங்கள். நீங்கள் கேட்பீங்க, ஏன் இந்த ஸ்க்ரீன் இவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு. உங்களையே பார்த்து கேளுங்க, இதை ஏன் நான் இப்படி அழுக்காக விட்டிருக்கிறேன், இதை ஏன் நான் துவைக்காமல் விட்டேன், உங்களையே கேளுங்கள். அருமையானவர்களே, அதுதான் நாம் உத்தரவாதத்தை நம் கரத்திலே எடுக்கிறோம் என்று அர்த்தம். அடுத்ததாக அங்கே ஒரு அம்மா நிற்கிறார், மேரி மேக்டலேன், மகதலேனா மரியாள். அருமையானவர்களே, இங்கே கொஞ்சம் கற்பனை வேணும். மகதலேனா மரியாள் நின்று கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் முடிந்தவுடனே எல்லாரும் போகிறார்கள். மகதலேனா மரியாளும் வீட்டுக்கு போகிறார். நம்ம ஆட்கள் சும்மா இருக்குமா? உடனே மெல்ல, சிஸ்டர் சிஸ்டர் உங்களை தான், மேரி மேக்டலேன், என்ன வேண்டும்? இவ்வளவு நேரம் சிறுவிலியாக இருந்தீங்க. ஆமாம். அப்போ போனவங்க இப்போ தான் வர்றீங்களா? ஆமாம். காலையில் வேறு போனீங்களா 5:30 மணிக்கு? ஆமாம். திரும்பவும் போனீங்களா? ஓயாமல் போவீங்களா? ஏன் அங்கேயே குடியிருக்கிறது தானே, விடுவார்களா கேட்குறாங்க. அங்கேயே நின்றுட்டு இருந்தியா? ஆமாம். சரி, இயேசு சிலுவையில் ஏதாவது சொன்னாரா? ஆமாம், பிதாவை பார்த்து ஜெபம் பண்ணினார். சரி, சீசரிடத்தில் ஏதாவது சொன்னார்? யோவான் இடத்துல பேசினாரே. அவங்க அம்மாட்ட ஏதாவது பேசினாரா? ஆமாம், அவன் அம்மாவிடம் பேசினார். உன்னிடம் ஏதாவது பேசினாரா? இல்லை, பேசவே இல்லையா, சும்மா நின்றுட்டு இருந்தியா? அருமையானவர்களே, பிரச்சனை. மகதலேனாள் மரியாளிடத்தில் இயேசு பேசவே இல்லை. ஆனால் அதை குறித்தெல்லாம் பாரமடையவில்லை. பிரியமானவர்களே, இந்த சபையிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். வருத்தப்படாதீர்கள். நீங்கள் இந்த சபைக்காக ஓடி ஓடி உழைத்திருப்பீர்கள் 20-25 ஆண்டுகள். காலம் ஒன்று வரும்போது போதகர் உங்களை மறந்து போவார். யாரையோ ஒருவரை தூக்கி வைத்து இவர் சார்ந்த சபையின் வளர்ச்சிக்கு காரணம் என்பார். நீங்கள் தூரத்தில் நின்று நான் நடந்த நடைகள், நான் பேசிய பேச்சுக்கள், நான் செய்த காரியம், போதகர் இவ்வளவு சீக்கிரம் மறந்து போனாரே. சஞ்சலப்படாதே சகோதரனே, சஞ்சலப்படாதே. போதகர் மறந்து விடலாம். நீ எடுத்த அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. கர்த்தர் நினைத்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை கர்த்தர் பேசவே இல்லை. ஆனால் சனிக்கிழமை சென்றது, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தது. உயிர்த்தெழுந்த இயேசு முதல் காட்சி மகதலேனா மரியாளுக்கு தான். சோர்வுற்ற ஒரு வெள்ளிக்கிழமை, மகிழ்ச்சியான ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஆகையினாலே சோர்ந்து போகாதீர்கள். மகதலேனா மரியாளுக்கு அன்றைக்கு சோர்வான மகதலேனா மரியாளை பாருங்களேன். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்குள்ளே குறிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். 15ஆம் வசனம். 15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். ஏதோ சூட்கேஸை தூக்குற மாதிரி இந்த அம்மா சொல்லுது. நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். இயேசு கிறிஸ்துக்கு வயது எத்தனை? 33 வயது. யூத வாலிபர், வியாதியே இல்லாத வாலிபர், திடகாத்திரமான ஒரு வாலிபர்.
அவருடைய பொதுவாக இறந்த பிறகு டெட் பாடி எதை விட வெயிட்டாக இருக்கும்? உயிரோடு இருப்பதை விட அது வெயிட்டாக. அதோடு இப்போ எத்தனை பவுண்ட், எத்தனை அதில் சுகந்த வர்க்கம் போட்டிருக்குது? 100 ராத்தல், 100 பவுண்ட்ஸ், 100 பவுண்டு இதை போட்டிருக்குது. அதெல்லாம் சுற்றி கட்டி இருக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபர், மிகுந்த எடை உள்ளவர். அவரை மகதலேனா மரியாள் என்ன செய்ய போகிறார்களா? நான் தூக்கி கொண்டு போவேன். The love feels no weight. இந்த ஜனங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தால் கால் வலிக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்? போயிட்டு வந்த புண்ணியம் போயிடுமா? கோயிலுக்கு போயிட்டு வந்து கால் வலின்னு சொல்லக்கூடாது. நமக்கு ஏன் சர்ச்சில் வந்து ஏன் இப்படி ஒரே கால் வலி? இந்த மனுஷன் பிரசங்கத்தை முடிக்கிறாரா? மைக்கை பிடுங்கணும் ஐயா அவர்கிட்ட. எவ்வளவு நேரம் உட்கார முடியல அங்கே. அவர் பாட்டில் பேசிட்டு அவருக்கும் தான் கால் வலிக்காதா? கால் வலிக்காது ஐயா, கால் வலிக்காது. இன்றிருந்து இந்த ராத்திரி முழுவதும் பிரசங்கம் பண்ணி நான் பாண்டுவேன். என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். கர்த்தரை நேசித்தால் சரீரத்தின் பாடுகள் நமக்கு தெரியாது. அருமையானவர்களே, நான் 28 வருஷமாக அங்கே ஊழியம் செய்கிறேன். உங்களோடு ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது நான் சுகமீனமாக இருந்து வராதது உண்டா? என் கர்த்தர் என்னை எப்போதும் பலப்படுத்துகிறவன். நான் எப்பொழுதும் தேவனுக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறேன். The love feels no weight. உங்களில் அநேகர் கர்த்தருக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, இந்த சபையிலே 2 சகோதரிகள், இரட்டை சகோதரிகள் போகிற கமலா சிஸ்டர், இன்னொரு சிஸ்டர் பேரை சொல்லுங்க, ஜெயா சிஸ்டர். இவள் எப்போதும் ஓடி 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 இப்போது பலவீனம். ஒரு அம்மாவுக்கு நடக்க முடியாத பலவீனம். அந்த நாட்களை நினைக்கிறேன். எந்த கிராமமானாலும் வாலிப பட்டாளத்தில் முதலாவது உட்கார்ந்து இருப்பது சகோதரி கமலா அவர்கள். எங்கே போனாலும் ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். அதற்கு நான் செய்த காரியத்துக்கு பலன் நிச்சயமாய் கிடைக்கும். உற்சாகமாக இருங்கள் எல்லா விதத்திலும் அருமையானவர்களே. ஆகவே இப்பொழுது காலை ஜெபத்துக்கு பெண்கள் ஓடி வருவதை பார்க்கிறேன். எல்லா பேரையும் சொல்ல முடியாதுன்னு சில பேரை விட்டுருவேன், பேர் அவங்க வரமாட்டாங்க. ஆகவே உங்கள் உற்சாகத்துக்காக நான் பாராட்டுகிறேன். எவ்வளவு தேவன் மீது வைத்த அன்பினாலே நீங்கள் எப்படியாய் வருகிறீர்கள் அருமையானவர்களே. ஆகவே நீங்கள் இன்னொரு நான் தனித்தனியாக பாராட்டுவதனாலே தவறாக சகோதரர் ஸ்டாண்டிங் ஆனதாஸ் ஒவ்வொரு நாளும் சென்னை பட்டணத்துக்கு காரிலே போய் இரவு வெகு நேரம் கழித்து திரும்புகிற ஒரு சகோதரன். லீவு ஒரு விடுமுறை கிடைத்ததும் வீட்டிலே படுத்திருக்கலாம் என்று எண்ணுவது மனித இயல்பு. எப்போது விடுமுறை கிடைத்தாலும் ஜெபத்துக்கு ஓடி வருகிற ஒரு தேவ மனிதனாக இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா இடங்களும் கர்த்தர் தேவன் மீது அன்பு கூறுகளை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அவர்களுக்கு கஷ்டமாய் தெரியாது, பாரமாய் தெரியாது, சங்கடமாய் தெரியாது. அருமையானவர்களே, அவ்விதமாய் இப்படித்தான் மேரி மகதலின் அங்கு நின்று கொண்டிருந்தாள். இப்போது பார்க்கிறோம், இன்னொரு மனிதன் இருக்கிறான். அரிமத்தான் ஊரானாகிய யோசேப்பு. யோவான் 19:38. யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவிடத்திலே உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். அருமையானவர்களே, இப்போது சீமோன் பேதுரு நிற்கிறான். ஜோசப் அரிமத்தையா இருக்கிறான். அரிமத்தான் ஊரானாகிய யோசேப்பு அங்கு நிற்கிறான். பீட்டர் அல்ல இருக்கிறான். இவர் ஒரு ரகசிய கிறிஸ்தவர். சமுதாயத்துக்கு பயந்தவர், கட்டுப்பாடுகளுக்கு அஞ்சுகிறவர். ஆனால் இருதயத்தில் ரகசியமா இயேசுவே வைத்திருப்பவர். ஒரு சமயம், அந்த நெருக்கமான சமயம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது? சிலுவையிலே. என்ன பண்டிகை வருகிறது? பஸ்கா பண்டிகை. முறைப்படி அதை அகற்றாவிட்டால் ரோம் நாட்டுள்ள காவலாளிகள் அந்த பிணத்தை அகற்றி அந்த கபாலஸ்தலத்துக்கு பக்கத்தில் உள்ள பள்ளத்தாக்கிலே தூக்கி எறிந்து விடுவார்கள். Jesus will be thrown in the pit. ஒரு குழியிலே தூக்கி எறிவார்கள். கடுகுகள் அதை பற்றிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உலக மனிதனுக்கு.
இயேசு கிறிஸ்து அந்த நிலைமையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இப்போது இயேசுவினுடைய சரீரத்தை அதை விட்டு என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். ஏனென்றால் அவர் மரித்திருக்கிறார். The body should be removed immediately. மிக அவசரமான ஒரு வேலை. இந்த வேலையை செய்ய யாரும் இல்லை, தைரியம் இல்லை. சீஷர்கள் போகவில்லை. நான் மரித்தாலும் அவரோடு கூட மரிப்பேன், வரவில்லை. அவருக்கு அன்பாக இருந்த சீஷன் வரவில்லை. யாருமே வரவில்லை. யார் வந்தது? மார்க்கு சுவிசேஷம் 15:43. அரிமத்தான் ஊரானாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவிடத்தில் துணிந்து பார்ப்ப. பிலாத்துவிடத்தில் போவதற்கு என்ன வேண்டும்? துணிவு வேண்டும். துணிவு. நம்மகிட்ட துணிவு இருக்காது, துணி இருக்கும் அந்த பாடியை சுத்ததுக்கு. அதுவும் அவன்கிட்ட இருந்தது. அந்த உடலை சுற்றுவதற்கு துணியெல்லாம் அவன் தான் கொண்டு வந்தான். துணி மாத்திரம் போதாது, எது தேவை? துணிவு. துணி. இவன் துணிக்கரத்தோடு போகல, துணிகரத்தோடு போகிறான். அங்கே நல்ல தைரியமாக உள்ள போகிறான். பிலாத்துவிடத்தில் போய் வாசிக்க. இயேசுவின் சரீரத்தை கேட்டான். Pilate, I demand the body of Jesus. இயேசுவினுடைய சரீரத்தை எனக்கு வேண்டும். Who are you? நீ யார்? அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்? நீ யார்? I am Joseph Arimathea. All right. How you are related to Jesus? இயேசுவுக்கு நீ எப்படி? I am a close relative of Jesus. இயேசுவுக்கு நான் மிக நெருக்கமான சொந்தக்காரர். How you are related? I am the disciple of Jesus. நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷன். I am a secret follower of my Lord. துணிந்து சொல்கிறான். பிலாத்து கேட்கிறான், Did you pay the tax? இந்த சரீரத்தை அகற்றுவதற்கான அந்த கட்டணத்தை கட்டிவிட்டாயா? Yes, I have already paid. Are you ready to take the body? Yes, I am. எவ்வளவு அருமையாக இதெல்லாம் எங்கே போட்டிருக்குதா? இவைகளெல்லாம் சரித்திரத்தில் பார்க்கலாம். இவைகளெல்லாம் சரித்திரத்தில் உள்ள உண்மைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் படிக்க உங்களுக்கு நேரம் இல்லை, அதனால் நான் படித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கொட்டாய் விட்டுக்கிட்டு கேட்டுட்டாது இருங்க. எப்படியாவது கேளுங்க, அருமையானவனே கேளுங்கள். என் பிரியமான சகோதரனே, இது இவ்வளவும் செய்வதற்கு அவனுக்கு என்ன வேண்டும்? துணிவு வேண்டும். துணிவு வேணும். இன்றைக்கு இருந்தால் என்ன செய்யணும்? பிலாத்து பக்கத்தில் ரோபோ மாதிரி நிற்பான் ஒருத்தன். அப்படியே போய் என்ன வேணும்? ஒன்றும் இல்லை. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜோசப் தாஸ் அப்படிப்பா. அவ்வளோ பயம், நிற்க முடியாது. பிரியமானவர்களே, கோழைகளும் நடுங்கிகளும் ஆமைகளுமாய் இருக்கிற ஒரு சமுதாயத்தில் வைராக்கியமாக எழுந்து நிற்கிற அரிமத்தான் ஊரானாகிய யோசேப்பு. இவனை போல ஒரு தைரியம் வேண்டும் அருமையானவர்களே. பிலாத்து ரோம் அதிகாரத்தினுடைய ஒரு சின்னம், the power of the Roman imperialism, அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு சக்தி. அதற்கு முன்பு போய் நிற்கிறான் அரிமத்தானாகிய யோசேப்பு. போய் நின்று சொல்லுகிறான், எனக்கு அந்த சரீரத்தை கொடு என்று கேட்டான். அருமையானவர்களே, ஆகவே இப்போது நீ யோசேப்பை பார்த்து கேட்போம். ஜோசப், சபை சங்கத்திலே இயேசுவுக்கு நீ ஆதரவாக இருந்தாயா? ஆமாம். இயேசுவை சிலுவையில் அடிக்க வேண்டாம் என்று நீ சொன்னாயா? சிலுவையில் அடிக்க வேண்டும் என்று சொல்லும்போது நான் ஓட்டு போடவில்லை, அது சரி. ஆனால் வாய் திறந்து அவரை சிலுவையில் அடிக்க வேண்டாம் என்று சொன்னாயா? வாய் திறந்து சொல்லவில்லை, ஆனால் அவரை சிலுவையில் அடிப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்கவில்லை. அப்படியானால் ஒரு மனசாட்சி உறங்கி இருந்தது. சில பேருக்கு மனசாட்சி உறங்கிவிடும். இந்த காரியம் அநியாயம், இப்படி ரத்தம் சிந்துதல் அநியாயம் என்று சொல்ல வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருப்பார்கள். திடீரென்று பாசம் அதிகமாக வந்து விடுவார்கள். அப்படி ஆட்களை பார்த்துருக்கீங்களா? அதுதான் அரிமத்தான் ஊரானாகிய யோசேப்பு.
தந்திரமாகவே இருந்தான். இப்போது பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம். துணிவோடு வந்து விட்டான். பிரியமானவர்களே, கோழையாக இருந்திருக்கலாம், ஆமையாக அடங்கியிருக்கலாம், பயந்து ஒளிந்திருக்கலாம். அது ஒரு காலம். இப்போது கிறிஸ்துவுக்காக தைரியமாக இருங்கள். எத்தனை பேர் தைரியமாக இருப்பீர்கள்? இயேசு கிறிஸ்துவுக்காக தைரியமாக இருங்கள். இப்போது அவன் தைரியமாய் வந்து அவன் இயேசுவிடத்தில், பிலாத்துவிடத்தில் வந்து அந்த சரீரத்தை அவன் கேட்க பிந்தி வந்தாலும் அவன் சரியான நேரத்திலே அவன் வந்து தேவனது வார்த்தையை நிறைவேற்றினான். கடைசியாக என்ன, இரண்டாவது பகுதியை சொல்வதற்கு நேரமில்லை. ஆகவே அவருக்கு நெருக்கமானவர்களை குறித்தே பேசி நான் முடித்து விடுகிறேன். ஆகவே கடைசியாக சைமன் பீட்டர், சீமோன் பேதுரு அங்கே நிற்கிறான். அருமையானவர்களே, அவன் சிலுவை அடிவாரத்தில் இருக்கிறானா? சொல்லுங்கள். சீமோன் பேதுரு சிலுவை அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கிறானா? யோவான் இருக்கிறான். அரிமத்தான ஊரான யோசேப்பு வந்திருக்கிறான். மகதலேனா மரியாள் வந்திருக்கிறான். மரியாள் வந்திருக்கிறார்கள். 100 அதிபதி இருக்கிறான். ஊர் ஜனங்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அங்கு பேதுருவை பார்க்கிறீர்களா இல்லையா? பேதுரு இல்லை. அப்படியானால் என்ன முடிவுக்கு வருகிறோம்? பேதுரு இயேசு சிலுவையில் தொங்கும்போது அங்கு இல்லை. அந்த பாடு மரணத்தை அவன் காணவே இல்லை. அப்படியா? வேதம் சொல்வதை கவனியுங்கள். 1 பேதுரு 5:1. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியம். தன்னை பேதுரு எப்படி சொல்கிறான்? கிறிஸ்துவின் I am the witness to the suffering of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கு நான் சாட்சி. அப்படியானால் பேதுரு சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை அவன் கண்டிருக்கிறான். அவன் பாடுகளை பார்த்திருக்கிறான். நமக்கு தெரியவில்லை. ஆவியானவர் எழுதுகிறார். The Peter was a witness, but he was a silent witness. அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தவன். பேதுரு எப்போது அமைதியாக இருக்கிறவர் அல்ல. வெரி அக்ரெசிவ் நேச்சர். ரொம்ப வேகமாக பேசக்கூடியவர் பேதுரு. அருமையான பிள்ளை, இப்போது பாருங்க, அடங்கி அமைதியாய் இருந்து விட்டார். அருமையான பிள்ளை, இப்போது பாருங்கள் அருமையான பிள்ளை, எதை அவர் பார்த்தார் சிலுவையிலே? அவர் சாட்சி என்று சொல்கிறாரே, எதை சாட்சி? எந்த மரணத்துக்கு சாட்சி? இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டார். The Peter was a witness to the scriptural truth. அந்த ஆவிக்கேற்ற ஒரு சத்தியத்துக்கு அவர் சாட்சியாக இருக்கிறார். நாம் எல்லாரும் சிலுவைக்கு போகவில்லை, ஆனால் நாம் சிலுவையை பார்க்கிறோம். எப்படி? எனக்காக என் கர்த்தர் பாவமாக்கப்பட்டார். அப்படி சொல்லும்போதே நாம் சிலுவையை பார்க்கிறோம். சிலுவைக்கு நாம் சாட்சியாக இருக்கிறோம். அருமையானவர்களே, பேதுரு யோசிக்கிறார். நான் வரலாற்று புத்தகத்தில் வாசித்தேன். பேதுரு வயதானவராக, மிக வயதானவராக அவர் மெல்ல நடந்து வருகிறார். அப்போது தெருவிலே விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பார்த்து, அங்கே யார் வருகிறார் பார்த்தீர்களா என்க. பிள்ளைகளெல்லாம் எட்டி பார்க்க ஒரு பையன் சொல்லுகிறார், கொக்கரக்கோ வருகிறார். பேதுரு கண்ணீர் விட்டு, ஆம், என் தேவனை நான் மறுதலித்தேன். சின்ன பிள்ளைகள் கூட என்ன சொல்கிறார்கள்? கொக்கரக்கோ என்று என்னை பாருங்க. ஆம், நான் மறுதலித்தேன் என்று அந்த வரலாற்று புத்தகத்தில் இருக்கிறது. இது நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார். அருமையானவர்களே, பேதுரு யோசிக்கிறார். மத்தேயு 26:35. சீக்கிரமாய் வாசி. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். ஆமாம், இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல்வாதி மாதிரி கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரையிலும் நான் இந்த தலைவனுக்கு கீழே இருந்து நான் என் கடமையை ஆற்றுவேன். நான் மரிக்கும் போது இந்த தலைவனுடைய கண்ணீர் துளிகள் என் மீது விழ வேண்டும். இப்போது நீ எங்கே இருக்கிறாய்? இப்போது எங்கே போய்விட்டாய்?
அரசியல்வாதியுடைய பேச்சை போல நாம் இருக்கக்கூடாது. நான் உம்மோடு கூட மரிப்பேன் அப்படி சொன்னால் நான் கடைசி வரையிலும் வைராக்கியமாய் கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும். ஆகவே அருமையானவர்களை நல்ல வைராக்கியமாய் சொன்னவன் அவரை அறியேன் தெரியாது என்று மறுதலித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரண்மனையிலிருந்து மெல்ல பேதுருவை பார்த்தார். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன அந்த வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இதுதான் ஆண்டவர் அவனை பார்த்த கடைசி காட்சி. அந்த நாளை பொறுத்தவரையிலும் மனம் கசந்து தன் மகன் அழுது கொண்டிருப்பதை பார்த்தார். சிலுவையை விட்டு வெகு தூரத்தில் இருக்கலாம் பேதுரு, ஆனால் மனஸ்தாபப்பட்டு அழுது 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 கண்ணீர் விட்ட ஒரு மகனாகவே அவர் இருப்பார். அந்த கண்ணீரை கண்ட கர்த்தர் மகதலேனா மரியாளை பார்த்து, நான் உயிரோடு எழுந்தேன் என்பதை நீங்கள் போய் சீஷர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல்லு என்றார். A special message to Peter. மனம் கசந்தாள். இதுதான் சிலுவையை சுற்றிலுமாய் இருந்த ஜனங்களுடைய ஒரு பகுதி. A people around the cross. இன்னொரு கூட்டம் இருக்கிறீர்கள் அருமையானவர்களே. யாராக இருக்கிறோம்? நம்மை நாம் பார்ப்போம். இப்போது சிலுவை அடிவாரத்தை விட்டு வெளியே போகிறோம். மார்பில் அடித்து கொண்டு போகிறீர்களா? மாம்சீகமாக துக்கத்தோடு போகிறீர்களா? வேடிக்கை பார்த்தவளாய் போகிறீர்களா? நல்ல வேளை சீக்கிரம் முடிந்தது என்று சொல்லி போகிறீர்களா? எப்படி போகிறீர்கள் அருமையானவர்களே? கொஞ்சம் சிந்தியுங்கள். ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமை இரட்சகரமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் வருகிறோம். இந்த காலை வேளையில் சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக சிலுவை அடிவாரத்தில் நின்று அன்றைய உலகத்தையும் இன்றைய உலகத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, மாற்றமே இல்லை. அன்றைக்கு இருந்த அதே சமுதாயம்தான் இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த மதவாதிகள் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவ மக்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, உமது சிலுவையினுடைய வெளிச்சம் எங்கள் தேசம் முழுவதும் பிரகாசிக்க வேண்டும். அதற்கு முன்பு எங்கள் இருதயங்களில் பிரகாசிக்க வேண்டும். திருச்சபைகள் சிலுவையை சுமக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை சுமக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சிலுவை அடிவாரத்தில் வெளிச்சம் பெற்று இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.